சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் உற்சாகம் உள்ள இடத்துல தேவன் என்ன சொல்கிறாராம், பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அதனால் யார் உற்சாகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அது வாஞ்சையுள்ள எதையும் பெற்றுக்கொள்ளும். ஆமென். வாஞ்சியாக இருக்கிறவர்கள் இப்போ கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி நாங்கள் போகிறோம், சபைக்கு போகிறோம், இன்றைக்கி கர்த்தர் என்னோடு என்ன செய்யணும், பேசணும். கர்த்தர் என்னோடு பேசணும் அப்படின்னு அந்த வாஞ்சை பாருங்க. போன மாதம் ஒரு ஃபோன் வந்துச்சு. பாஸ்டர், இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வசனம் அனுப்ப எல்லாத்துக்கும், அதில் தினம் ஒரு வசனம் கீழ்ப்படிவோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அப்போ ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் அனுப்ப, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, சூர்யா நகரில் இருக்கோம், நான் ஒரு டீச்சரை வேலை பார்த்துட்ருக்கேன், எங்கள் ஸ்கூலில் கிட்டத்தட்ட டீச்சர்ஸே ஒரு 90-100 பேர் இருக்கோம், நீங்கள் அனுப்புகிற அந்த வசனம் எனக்கு மட்டும்தான் வருது, அந்த வசனம் வந்த உடனே அந்த 100-150 பேர்த்துக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன். நீங்கள் ஒரு நாள் அனுப்பலைனா கூட அவங்க ஃபோனை போட்டு எனக்கு இந்த வசனம் எனக்கு ஏன் வரலை, ஏன் நீங்கள் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதை அனுப்புங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஹல்லேலூயா. நான் இது வரைக்கும் அப்படி நினச்சி கூட பார்க்கல. இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது. அது அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும், அவர் வார்த்தை தலையில் விழாது. ஆமென். நான் ஏதோ ஏதாச்சும் அனுப்பிட்டுருக்கேன், அது ஜெபம் பண்ணி அனுப்புகிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு எவ்வளவு வாஞ்சையாக அதை அவங்க என்ன வாசிக்கிறாங்க, அதை வந்தவுடனே எனக்கு அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்களா, 100-200 பேர்த்துக்கு டீச்சர்ஸ்க்கு பூரா ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ். ஹல்லேலூயா. அவங்களாம் சொன்னாங்க, ஒரு நாள் உங்களை வந்து பார்க்கலாம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, நம்ம செய்கிற சாதாரண இந்த சின்ன ஊழியத்தை கூட கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வாஞ்சையுடையதையும் பெற்றுக்கொள்ளும். ஆமென். இந்த நாளில் கூட நாம் கர்த்தர் கொடுத்த அந்த காணிக்கையை ஆஸ்வதிக்கும்படியாக எல்லா கண்களையும் முடிச்சோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானதற்கு அதிகமானவரே, எனக்குள் இருப்பவரே, இம்மானுவேலரே, எபனேசரே, வாக்கு மாறாதவரே, வல்லமை இல்லவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் எதிர்பார்த்த முடிவை எங்களுக்கு தருகிறவரே, எங்களை ஒருபோதும் என்னால் நீங்கள் கைவிடாமல் இருப்பவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலையிலே பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த காணிக்கை, ஆண்டவரே, இவர்கள் கொடுத்த அந்த காணிக்கை கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் என் தேவன் அதை பார்க்க மாட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் 1000 மடங்கு அந்த காணிக்கையை பெருக்கி திருப்ப தருகிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு எங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நாமே ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற ஒவ்வொரு பணத்திற்கும் கர்த்தர் அவர் உத்தரவாதியாக இருக்கிறார். ஆமென். எனக்கு கடன் கொடுக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் அவற்றை நாம் கொடுத்துட்டு ஒரு நாளும் நாம் நஷ்டமடைய போவதே இல்லை. ஆமென். அவர் நிச்சயமாகவே ஒரு நாளிலே அந்த காணிக்கையை 1000 மடங்காக பெருக்கி திருப்பத்தும். ஆண்டவரே, கொடுத்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பழுகி என் தேவன் அவர்களை பெருக பண்ணுகிறாங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. பொருளாதார காரியங்களில் மாபெரும் விடுதலை உண்டாகட்டும். அற்புதங்களை செய்கிற தேவன் அதிசயமாக நடத்துங்க ஆண்டவர். இது எப்படி ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்க வகையில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறேன். என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. காணிக்கையை ஆசீர்வதி. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு என் தேவன் கொடுத்து இதில் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் பரமண்ட ஜெபம் வசனத்தை வாசித்து விட்டு கடன் சொல்லுவோம். மத்தேயு 6:9 எடுத்துக்கொள்ளிங்களா? எல்லாம் எடுத்துக்கிறேன். எடுத்தவங்கள வாசிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில்
இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இந்த ஒரே ஒரு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். இந்த ஒரு ஜெபத்திலே ஓல்டு பைபிளும் அடங்கிடுச்சு. ஆமென். அதனால் எல்லா காரியங்களும் இந்த ஜெபத்தில் இருக்குது. இதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆமென். பரமண்டலங்களுக்கு நல்ல பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்பட எங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணுறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல, அதனால் நீங்கள் எங்களை மன்னிங்க. ஆமென். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜெபம் பாருங்கள். அதனால் இந்த ஜெபத்தை நாம் அடிக்கடி என்ன செய்யணும், அறிக்கையாக வீட்டில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடன் சொல்லுவோம். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு வாசிப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகளாக இருக்குது. ஹல்லேலூயா. புரியுது அந்த வசனம்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படிக்கு என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கு? தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ஆண்டவர்கிட்ட? அநேகட்ட நம்ம கேட்டோம்னா, எனக்கு ஒன்றுமே வேணாங்கய்யா, இப்படியே இருந்துட்டு நாங்கள் போயிடுறோம். என்னைக்காவது நீங்கள் இப்படி ஆகணும்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா? எனக்கு இது எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு இது வேணும்னு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நான் இப்படி ஆக வேண்டும் அப்படின்னு உங்கள் மனசு நினச்சிருக்கீங்களா? நம்பிக்கை வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். தரிசனங்கள் இருந்தால் தான் இலக்கை நாம் அடைய முடியும். பாருங்கள், அத்லெட்டிக்ஸில் 100 மீட்டர் ஓடுற ஒருத்தன், அவனுடைய இலக்கு என்னவா இருக்குது? 100 மீட்டர் என்ன செய்யணும், இத்தனை செகண்டில் நான் டேப் டச் பண்ணணும் அப்படின்னா, அவனுடைய இலக்கு என்னென்னா, அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த 100 மீட்டரை இத்தனை செகண்டில் நான் ஓட வேண்டும், அதிலேயே தான் சுற்றி கொண்டே இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் சரி, ஒவ்வொரு மனிதர்களும் சரி, தான் அடைய வேண்டிய இலக்கு, நான் இந்த வாழ்க்கையில் எனக்கு நான் எனக்கு என்ன வேண்டும், என்ன முடிவு வேண்டும், நான் எந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும், இப்படிப்பட்ட நினைவுகளும் தரிசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் அந்த நினைவை என்ன செய்கிறாராம், நன்மையாக மாற்றி தருகிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு அந்த முடிவே என்ன தெரியல. ஆண்டவர் ஏதோ கொடுக்கறத கொடுக்கட்டும். யோபு சொன்னா, அவர் கையில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? கர்த்தர் எல்லா தீமைக்கும் என்னை விலைக்கு காப்பான்னு வேதம் போட்டிருக்கு. அவன் என்ன சொல்றான், எல்லா தீமையும் நான் பெற வேண்டாமா? ரொம்ப சந்தேகம் பிடிச்சவனா இருக்கான் யோபு. என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்று அனுதினமும் என்ன செய்யலாம், பலி செலுத்தி கொண்டே இருக்கிறான் யோபு. கர்த்தர் என் பிள்ளையை என்ன செய்ய விடுவார், தண்டித்து விடுவாரோ, என் பிள்ளைகளுக்கு அவர் ஆக்கினைக்கு உட்படுத்தி விடுவாரோ, என் பிள்ளைகளுக்கு
இந்த பாதகம் வந்து விடுமோ என்று அனுதினமும் சந்தேகப்பட்டதினாலே அனுதினமும் பலி செலுத்தி கொண்டே இருந்தான். அவன் மனதில் கர்த்தர் நல்லவர் என்ற சிந்தை இல்லை. கர்த்தர் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்க முடியும். எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, நான் எதையும் திட்டம் பண்ணலை, என் வாழ்க்கையில் எந்த இலக்கும் இல்லை, ஹோப்லெஸ் மேனாக இருக்கேன். நான் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத மனிதனாக இருந்தால் அந்த மனிதனை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது தரிசனம் இல்லாத சபை சீர்கெட்டு போகும். தரிசனம் என்பது என்ன? நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் நான் இந்த இலக்கை அடைய வேண்டும், இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன், நான் இன்னவாக மாற விரும்புகிறேன், இந்த காரியம் எனக்கு வேண்டும், இதை நீ தீர்மானம் பண்ணி இருக்கும்போது கர்த்தர் அந்த தீர்மானத்தை நன்மையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும் பொருட்டு. வாசிங்க அந்த வசனத்தை உங்களோட நல்லா. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை எனக்கு தெரியும், நான் அறிவேன். கண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தீமைக்கல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாங்க, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். நீ எதிர்பார்த்த முடிவை உனக்கு கிடைக்காம போகாது, அது தீமையான காரியம் உனக்கு வராது, அது நன்மையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ என்ன எதிர்பார்த்தியோ அந்த காரியத்தை உனக்கு நான் என்ன செய்வேன், நான் வாய்க்க பண்ணுவேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்வார், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நானே அறிவேன். அவர்கள் ஒரு நாள் தீமைகள்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு உனக்கு வரும்போது உனக்கு என்ன இருக்கும், சமாதானம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13:12 வாசிங்க. நீதிமொழிகள் 13:12. 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ வெளிச்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்திற்காக நெடுங்காலமாக காத்திருந்தா நம்மளுடைய உள்ள என்னவா இருக்கும், இழைத்து போயிருக்கும். இழைக்கப்படும் இருதயத்தை, ஐயோ இந்த காரியம் எனக்கு நடக்கலை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளிலே அதை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் இருதயம் எதிர்பார்க்கும் போது இழைத்திருக்கிறது. இருதயம் இழைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம உடல் உள்ள பகுதிகளில் எந்த ஒரு கை கால் மற்ற எந்த பகுதி இழைத்திருந்தாலும் உயிரோடு மனுஷன் வாழலாம். ஆனால் இருதயம் இழைத்திருந்தால் மனுஷன் வாழ முடியுமா? இருதயம் இழைப்பு என்பது என்னன்னா, ஒரு செகண்டுக்கு ஒரு துடிப்பு துடிக்காமல் ஒரு செகண்டுக்கு 2 துடிப்போ அல்லது அரை துடிப்போ துடிச்சுன்னா அதுதான் இருதயம் இழைத்திருக்கிறது. அதுனா சாவுக்கு எதுவான காரியம். நம்ம கிடைக்கலன்னா, ஐயோ இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நீட்டில் ஃபெயில் ஆகிட்டா அவ்வளோதான். ஐயோ நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைக்கல. இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, விரும்பினது வரும்போதோ நான் உனக்கு எதிர்பார்த்ததை கொடுக்கும்போது அது ஜீவ வெளிச்சம் போல இருக்கும். அது எப்படி இருக்குமா, ஜீவன் இருக்கும். ஆமென். அதில் என்ன இருக்குமா, ஜீவன் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவன் என்றால் என்ன, மரித்து போகாத தன்மை. ஹல்லேலூயா. மரணமே இல்லாதது, ஜீவன் உள்ளது. அப்போ ஆண்டவர் கொடுப்பது ஜீவனை போல இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது இதயத்தை இழைக்கப்படும். அதனால தான் விரும்பினது வருகிற வரைக்கும் காத்திருக்கும்படி கர்த்தர் உங்களை கேட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளே நிச்சயமாக என் நினைவுகள் தீமைக்கு அல்ல நன்மைக்கு எதுவாக இருக்கு.
நான் கொடுக்குற முடிவு நன்மைக்கு எதுவாக இருக்கும். அதனால் நீ பயப்பட வேண்டாம். நான் உனக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை ஹல்லேலூயா நான் கொடுக்கும்போது உனக்கு ஜீவனே உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் என்னன்னா நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நமக்கு வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இருக்கணும். செட் பண்ணி வச்சுக்கணும். என்ன செட் பண்ண சொல்றாரு ஆண்டவர்னா, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன என்பதை உன் மனதில் என்ன செய்ய செட் பண்ணு. நான் என்னவா வரப்போறேன், இந்த காரியம் எனக்கு நடக்கும், அதை இருதயத்தை செட் பண்ணி வச்சுட்டு அதை தரிசனத்தில் வச்சு அதை நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் நீ எதிர்பார்த்துங்க. ஒன்றுமே இல்லாமல் எனக்கு எப்படி ஆக ஆண்டவரே, நீ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது என்னைய எதுக்காக ஜெபம் பண்ண குறிப்பிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது தான் அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சாதான் உனக்கு கொடுக்க முடியும். ஏதாவது கொடுங்க அப்படின்னு எல்லாத்த கொடுப்போம். புரியுதா உங்களுக்கு? பர்டிகுலராக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதை உங்கள் மனசை செட் பண்ணுங்கள். மனசை என்ன செய்யுங்க? செட் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்ல இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் உனக்கு இப்போ இல்லை, ஆனால் இருக்கு. உன் கண்ணுக்கு அது தெரியல, இல்லை, ஆனால் இருக்கு. இரவு முழுவதும் மீன் பிடித்த பேதுருவுக்கு ஒரு மீன் கூட இல்லை. ஆனால் கர்த்தருடைய கண்களை, விசுவாச கண்களில் ஆண்டவர் பார்க்கும்போது என்ன? 2 படகுகள் அமிலத்தக்கதான மீனும் அதே கல்லாய கடலில் இருக்கு. நீ பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, நத்திங். ஆனால் விசுவாசத்தை உன் உள்ளத்தில் வச்சு இப்போ பாரு, அங்கே 2 படகுகள் அமிலத்தக்கதான மீன் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நீ 2 படகுகள் அமிலத்தக்கதான மீனை உன் மனசில் செட் பண்ணணும். ஹல்லேலூயா. உன் இதயத்தில் செட் பண்ணி வைக்கணும். நான் என்னவா வரப்போகிறேன், நான் இந்த மாதிரி வீடு கட்ட போகிறேன். அப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன நினைக்கணும்? ரோட்டில் போகும்போதெல்லாம் வீடுகளாக பார்த்துட்டே போகணும். இந்த வீடு நல்லா இருக்கா? சூரிய சிரிக்கிறத பார்த்தா அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க போல தெரியுது. அது உண்மை. கர்த்தர் அதை விரும்புகிறார். நேற்று ஒரு பிரதர் வீட்டுக்கு போனோம், வடபழஞ்சியில் ஜெபம் பண்ணோம். புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. அழகா 30க்கு 40 அருமையான வீடு, ஃபாரின் டைப்பில் கட்டியிருக்காங்க. கொஞ்சம் சின்ன இடத்துல எல்லாம் கம்ஃபர்டபுளான வசதி இருக்குது. 2 ஏசி போட்டிருக்காங்க. அவ்வளவு போர்ட்டிகோவில் இருந்து அவ்வளவு நவீனமாக கட்டியிருக்காங்க. அப்போ என் கூட வந்தவர், நான் வீடு கட்டினா இந்த மாதிரி தாங்க கட்டணும். உடனே அந்த ஹாலை சுற்றி என்ன செய்தாலும் வீடு எடுத்துகிட்டு, அதனா அவர் அந்த இடத்த வச்சுருக்காரு, அதே அளவு இடம், இது மாதிரி கட்ட போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறாரு? செட் பண்ணுறாரு. நம்ம வாழ்க்கையில் அதை மாதிரி செட் பண்ணியிருக்கோமா? நினச்சி கூட பார்க்க மாட்டோம். என்னைக்கு நம்ம கிடைக்கும்போது பார்ப்போம். அது ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி நீ என்ன எதிர்பார்க்கிற? திடீர்னு ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன வேணும் ஐயோ அப்படின்னு போல ஆண்டவர் போயிடுவார். அதானே? அவர் பிரசன்னமாகறதே கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்குள்ள உன்ட்ட என்ன இருக்குன்னா உன்ட்ட நீ ஆல்ரெடி நீ ப்ரிப்பேர் ஆகிருந்தீங்கன்னா உடனே சொல்லுவேன், எனக்கு ஆண்டவரே எனக்கு வீடு வேணும். அதான உண்மை. இப்போ கர்த்தர் செட் பண்ணணுமா பண்ண வேணாமா? ஒரு சிலவங்க அதை செட் பண்ணி அதோடைய வாழவும் ஆரம்பிச்சிருவாங்க. நான் இந்த வீடு கட்டினா இந்த பக்கத்தில் இதை வைப்பேன், இந்த பக்கத்தில் நல்ல மரங்களை வைப்பேன். இங்கே இதுதான் தேவன் தரிசனம். தரிசனம் இல்லைன்னா எந்த ஒரு காரிய இலக்கையும் நம்மால் அடைய முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்னன்னு உன் மனதில் நீ செட் பண்ண. அப்பொழுது அந்த எதிர்பார்த்த முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதை நான் அறிவேன். அறியணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீ என்ன எதிர்பார்க்க என்பதை நான் அறிவேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் புரிஞ்சுக்கணும். நீ என்ன எதிர்பார்க்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்குது. வீடு இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, அது இருக்குது, இன்னும் என்னென்னையோ காரியங்கள்லாம் இருக்குது. இத்தனை காரியத்தையும் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம்.
ஆனால் உனக்கு என்ன விருப்பங்கிறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? நீ விரும்பினவைகளை நீ என்ன விரும்புகிற, அதை நீ விரும்புவதை நீ மனசை செட் பண்ணி அதோடு நீ வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாழ்க்கையிலே கொண்டு வர ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, கொண்டு வருகிறார். அதுதான் ஆண்டவர்கிட்ட செட் பண்ணணும். ஆண்டவர் எதிர்பார்த்துருக்கிற முடிவு என்ன, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, நானா என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, எனக்கு இதை ஒரு பெரிய சபை இருக்கணும், அதில் எத்தனை ஒரு 50,000 பேர் வரணும், இப்படிதான் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை நினைவுகளை அவர் அறிந்து கொள்கிறாராம். உங்கள் நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். மனிதனும் முகத்தை பார்க்கிறான், நம் தேவனாய கர்த்தர் எங்கே பார்க்குறாரு? நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். என்ன இருதயத்தை பார்க்குறாரு? இது மகளுக்கு என்ன தேவை, இதை என்ன எதிர்பார்க்குறா, பர்டிகுலராக என்ன அவருக்கு தேவை அப்படின்னு கர்த்தர் அறிய விரும்புகிறார். அது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அறியும்படிக்கு, ஆல்ரெடி கர்த்தர் அறியும்படிக்கு உங்கள் மனதில் அதை செட் பண்ணி வைங்க. அப்பொழுது பாருங்கள், நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருந்து உங்கள் இதயத்தை இழைத்து போக பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது ஜீவ வெளிச்சம். ஜீவ வெளிச்சம் என்பது என்ன? ஜீவ வெளிச்சம்னா நீ அதற்கு அவர் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, அது கொடுத்ததுக்கப்புறம் அதற்கு இழைப்பே இல்லை. ஆல்ரெடியா அது நம்மை விட்டு போகவே போகாது. அதுதான் கர்த்தர் சொல்றார். பாருங்க, அப்படிதான் யாக்கோபு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவன் தன் அண்ணன், அவனுடைய எதிர்பார்ப்புலாம் என்னன்னா, தான் பெரிய எப்படியாவது பணக்காரன் ஆகணும். அதனால் அவன் என்ன பண்ணா, அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் அதை தவறுன்னு சொல்லவே இல்லை. எப்படியாவது என்ன செய்யணும், நான் பணக்காரன் ஆகணும், 2 பரிவாரங்களுடைய பொக்கிஷம் எனக்கு வேணும். அவன் மைண்டில் பூரா அப்படி தான் ஓடி இருக்கான். ஆனால் அவங்க அண்ணன் ஏசா இருக்கான் பார்த்துங்க. அவன் எப்போதும் காட்டுக்குள்ளேயே போய் வேட்டையாடி எதையாவது பிடிச்சி தின்னுக்கிட்டு அவன் வன சஞ்சாரியாக தெரியான். ஆனால் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டு அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கான். அப்போ அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எல்லாம் குணசாலியும் கூடாரவாசிகளுமா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் தான் எதிர்பார்த்துக்கிற முடிவை அடைய வேண்டும் என்ற துடிப்பு, இலக்கு, அந்த இலக்கை நாம் என்ன செய்யணும், அடைய துடித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஏசா என்ன பண்ணா பாருங்க, ஒரு முறை கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தான். கூழ் காய்ச்சிடும் போது அந்த வழியை பசியோடு ஏசா வர்றான். சரி, தான் அண்ணன் பசியோடு வர்றான். அவன் என்ன செய்யலாம், பசியாக இருக்குது, கொஞ்சம் கூழ் கூழுன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லணும், இந்தா ஒரு கப்பு சாப்பிடு. கூட பிறந்த அண்ணன் அதை கூட எதிர்பார்க்கல. அப்போ கூட அந்த கமர்ஷியலில் தான் இருக்கான். என்ன இருக்கான், இந்த சேஸ்த குத்துல பாங்க இருக்குல்ல, அது எப்போவுமே ஒரு பங்கு அதிகமாக தான், சேஸ்த தலைக்கு தலைமகனுக்கு ஒரு பங்கு அதிகமாக கொடுப்பாங்க யூதர்களில். அந்த சேஸ்த புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இந்த ஒரு கப்பு என்ன செய்கிறேன், கூழ் தரேன். கூழ் அது பாயாசமாக தெரியல, கூழாது பாயசமாக தெரியல. அப்போ பாருங்க, பசியோடு வந்தவன்கிட்ட கூட ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. உடனே ஒரு கடையை போட்டான், பாயாச கடையை. நீ இந்த பாயாசம் உனக்கு வேணும்னா நீ என்ன செய்யும், அதற்கு பதிலாக நீ எதை கொடுக்குற, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை நீ கொடுக்குற. அவனுக்கு என்னமோ பசி, அவனுக்கு என்னது பசி. அதனால் பாருங்க, அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அதை கொடுத்துட்டான். ஆனால் அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம்னு தெரியல. அதை கொடுத்துட்டு அந்த பயத்துக்குள்ளே வாங்கி குடிச்சிட்டான். அப்போ என்னன்னா, யாக்கோபை குறித்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவன் 24 மணி நேரமும் எப்படி இருக்கான் அப்படின்னா, வியாபாரம் எப்படியாவது தான் ஒரு பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் என்று மனதில் செட் பண்ணிட்டான். அடுத்து பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதம். தகப்பனுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, அவன் அப்பா ஈசாக்கு சொல்றாரு,
நான் சாக போகிறேங்க, எனக்கு காலத்தில் இருக்கேன். நீங்கள் ஜெயசு என்னோட ஏசாட்ட குடிச்சிடாரு மூத்த மகன்கிட்ட, நீ எனக்கு பிரியமான காரியங்களை சமைச்சிட்டு வந்து எனக்கு கொண்டாந்து கொடு, நான் ஒன்று தலையில் கை வச்சு ஆஸ்வதிக்க போகிறேன்னு சொன்னான். இதை யார் கேட்டுக்கிட்டு இருந்தா? அவங்க அம்மா கேட்டா. உடனே யாக்கோவை கூப்பிட்டு, அவன் அந்த ஆசீர்வாதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் வாங்கிடு. யாக்கோபுனாலே எத்தனை தான் அர்த்தம், ஏமாற்றுகிறவன். ஆனாலும் பாருங்க, அவன் அந்த வாங்கிக்கிட்டான். அப்போ கூட என்னதான் அவனுக்கு என்னது, எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் கடைசி எங்கே போனா, அண்ணனாலே பயக்கப்பட்டு அந்த தேசத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் ஒரு இடத்துல போயிருக்கான். வாசிங்க, ஆதியாகமம் 28:16 இது வாசிங்க. ஆ 28:14 இருக்கு. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். வாசிங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழே வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. 16 இருந்து வாசிக்கிறீங்க? 16 சரி, வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து, அப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்றான் பாருங்க. அவன் எங்கே போறான்? ஒன்றுமே இல்லாம வெறும் கையில ஒரு கம்பு தான் வச்சிருக்கான். ஆனா அவன் மனதில் ஒரு செட் பண்ணுறான் பாருங்க. இப்போ சொல்கிறான் பாருங்க, அந்த ஸ்தலத்தில் ஒரு வனாந்தரத்தில் போய் தங்குறான், அங்கே படுக்கிறான், ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த இடத்துல தேவதூதர்கள் ஏறுகள் இறங்குறமா இருக்காங்க. இந்த இடம் வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்கிறான். அப்போ புரிஞ்சு போச்சு, கர்த்தர் இந்த இடத்துல இருக்காரு என்று தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேர் எழுறான். கலேசர் என்ன சொல்கிறான், நான் போகிறேன், ஆனால் போய் நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் நமக்கு என்ன நடக்க போதோ, அங்கே போய் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் போகிறேன், அங்கே எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க, என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல, நான் உயிரோடு இருக்கிறேனா சாகுறேனா தெரியல. இப்படி தான் நம்ம மனசை செட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே போகிறேன், எனக்கு அந்த காரியம் நடக்குமா நடக்காதா? ஆனால் இவன் என்ன செட் பண்ணுறான் பாருங்க யாக்கோபு. வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. அவன் செட் பண்ணிட்டான். அது சமாதானத்தோட திரும்பி வரணும் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தோட கர்த்தர். நான் போகிறேன், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், கர்த்தர் அதை அறிகிறார். ஏன் ஆண்டவர்கிட்ட அதை சொல்கிறான் பாருங்க. அப்படிதான் நம்மளும் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் இதை எனக்கு செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு. யாக்கோபு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அவன் போகும்போது வெறும் கோலும் தடியுமாக நான் போனேன், ஆனால் திரும்பி ஒரு 2 பரிவாரம் கூட நான் வந்தேன்னா, சமாதானத்தில் நான் வந்தேன்னா, என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி வர போகும்போது சமாதானத்தோட ஆசோத்தோட நான் வந்தேன்னா கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா.
பாருங்க, கர்த்தர் அவன் நினைவுகளை அறிந்திருக்கிற வல்லமை உள்ளது. அதனால நான் சொல்றான் அவன். ஏன் அதை சொல்லாமையே போயிருக்கலாம்ல? மனசுக்குள்ளே நினைச்சிட்டு போயிருக்கலாம். போகிறேன், ஆண்டவர் என்னை அங்கே ஆசிரியக்கட்டும், அங்கேயே என்னை கொண்டு போட்டாலும் கொண்டு போகட்டும், ஏதோ பொழைச்சி கிடந்து நான் வந்தேன்னா பார்ப்போம். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, மேலைக்கு நான் இருந்தேன்னா பார்ப்போம், உயிரோடு இருந்தேன்னா பார்ப்போம். நம்முடைய இருதயத்தில் நாம் எதை செட் பண்ணுமோ அதை கர்த்தர் ஆசீர்வதித்து அறிந்து ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு என்னை திரும்பி வர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். வாசிங்க அடுத்து. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக மாறும். பாருங்க, எவ்வளவு பெரிய தேவனுக்கு ஒரு கோயில் எந்த இடத்துல நான் கட்டுவேன். ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணலாம் பாருங்க. அப்போ அவன் மனதில் இருக்கிறதா என்ன? நான் போகிறேன், கர்த்தர் என்னை இங்கே ஆசீர்வதிப்பார், நான் திரும்பி 2 பரிணாமம் கூட வருவேன். அப்படி வரும்போது இந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். சொல்லி இந்த இடம் தேவனுக்கு என்னவா இருக்கும்? அவன் ஏதாவது நினைச்சானா? உயிரோடு இருந்தானா திரும்பி வரும்போது இந்த இடத்துல நான் பார்த்துட்டு போகிறேன், திரும்ப ஒரு கும்பிட போட்டு போகிறேன், அப்படி தானே சொல்லணும். வாழ்க்கையில் நமக்கே என்ன இல்லை? நிச்சயம் இல்லை. வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் இன்னும் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருக்கு சகாயம் நான் பயப்படேன். கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் பராக்கிரமம் செய்வேன். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பார், நான் திரும்பி சமாதத்தை வருவேன், இந்த இடத்துல தேவனுக்கு வீட கட்டுவேன். அடுத்து வாசிங்க. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றையும். அப்போ செட் பண்ணிட்டான் பார்த்துங்க. கர்த்தர் என்னை அங்கே நான் போகிறது ஒன்றுமில்லாமல் போகிறேன், அங்கே போய் நான் எப்படி இருக்க போகிறேன்? சாப்பாட்டுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது, யார் கொடுக்க போகிறான்னு தெரியல. அதை கண்டு புலம்பவே இல்லை. கர்த்தர் சொல்கிறேன், அவன் கர்த்தர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் தசமமாக கொடுப்பேன். ஏன் இதை சொன்னதுக்கப்புறம் கர்த்தர் அவனுக்கு கொடுக்காம இருப்பாரா? வெயிட்டான பொருத்தனை கரெக்டாக சொல்லிட்டான் பாருங்க. அதான் புத்திசாலி. கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லா பொருள்களிலும். அப்போ என்ன முடிவு பண்ணிட்டான்? கர்த்தர் அங்கே போகிறேன், கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பார், ஏராளமான பணம் எனக்கு வரும், நான் கோயிலை கட்டுவேன், கர்த்தருக்கு தசமபாகத்தை நான் கொடுப்பேன் என்பதை அவன் மனதிலே செட் பண்ணி வைத்ததுனால கர்த்தர் அவன் சென்ற காரியங்களை எல்லாம் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அதை விட பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு முன்பாகவே அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. வாசிங்க அந்த அந்த ஆதியாகமம் 28:1 வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமலும் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும் படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. 11 வாசிங்க. ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் மனதில் அவன் என்ன காரியம் வச்சு அவனை அறிஞ்சிட்டார் ஆண்டவர். நல்லா அவன் நினைவுகளை அறிந்து விட்டான். அவன் தேவனுக்காக பெரிய பணக்காரன் ஆகணும். அவன் மனசில் என்ன இருக்கு? ஏன் தேவனுக்காக பணக்காரன் நினைச்சோன்னா, அவன் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் என்ன வந்துச்சு? இந்த கல் தேவனுக்கு வீடாக மாறும், நான் அவன் எல்லாவற்றும் தசம வார்த்தை நான் கொடுப்பேன். அப்போ உள்ளத்தில் நிறைவினால் வாய் பேசும். அப்போ உள்ளத்தில் இருக்கும் கர்த்தருக்கு பயந்த பயம் இருக்குது. அதனால கர்த்தர் முன்னாடி என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் தரிசனத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் உன் தகப்பனாகிய வாசிங்க
நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை ஆ, உனக்கும் உன் சந்ததிக்கும் நீ தருவேன். படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். ஆ, நீ மேற்கேயும் கிழக்கேயும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். பரம்புவாய். உனக்குள்ளும் ஆ, உன் சந்ததிக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் பூமியில் வம்சங்கள் எல்லாம். ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஒரு மனுஷனுடைய நினைவு நல்ல நினைவாக இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய எண்ணங்கள் என்ன இருக்கு? என் கர்த்தருக்கு நான் இதை செய்வேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் நம்முடைய கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் என்ன இருக்கு? தீமைக்கான நினைவுகள் இருக்கா, நன்மைக்கான நினைவுகள் இருக்கா? என் தேவனுக்கான காரியங்களை நான் செய்வேன், அவனுக்கு தசமமாக கொடுப்பேன், எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறான்? தசமபாகத்தை நான் கொடுப்பேன். பாருங்கள், தசமபாகம் எவ்வளோ வேல்யூபிளான ஒன்று பாருங்கள். இதை சொல்லிவிட்டு போனான். கர்த்தர் அங்கே அவனோடு இருந்தார். வேதம் சொல்லுது, யாக்கோபோடைய கர்த்தர் இருந்தார். அவன் வளர்க்கிறான். பாருங்கள், சாதாரண இல்லை, ஆடு மேய்க்கிறது. வனாந்தரத்தில் வெயில், பனி, துஷ்ட மிருகங்கள், சிங்கம், கரடி, புலி, இவை எல்லாவற்றின் கைக்கும் அந்த மந்தையை காக்கிறதுனா சாதாரண இல்லை. அதான் மேய்ப்பனுடைய வேலை. தாவீது அந்த வேலையை செய்தான். அப்போ அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனோடு இருந்த அப்படின்னாலே, அவன் போகும்போது அவன் கர்த்தர் அவனை காப்பாற்றி அவன் கூட இருந்து அவனுக்கு சொத்தை கொடுத்து, அவனுக்கு ஏராளமான பொருட்களை கொடுத்து, 2 மனைவிகளை கொடுத்து அவனை சமாதானத்தை திரும்பி வந்தான்னா கர்த்தர் அவனோடு இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏன்னா காரணம் என்னவென்றால், யாக்கோபு மனதிலே தேவனுக்கென்று நான் எதையாவது செய்ய வேண்டும், தேவனுக்காக நான் இதை கொடுக்கணும். அதுதான் டக்குன்னு சொன்னா மாதிரி, இந்த கல் தேவனுக்கு வீடாக மாறும். ஹல்லேலூயா. அப்படிதான் நான் உள்ளத்தில் இருக்கணும். என் தேவனுக்காக நான் இதை செய்வேன். இதுதான் கட்டுகள் உடைகிறது. ஹல்லேலூயா. வாயின் வார்த்தைகளை கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அவனை எப்படி மாற்ற 2 பரிவாரங்களுடைய ஹல்லேலூயா பெரிய சீமானாக மாற்றி அவனை கொண்டு வந்தார். திரும்ப வரும்போது ஏசா பாருங்க, அவன் திரும்ப தேவனுடைய அனுக்கிரகம் பெற்று அபிஷேகத்தோடு திரும்பி வரும்போது ஏசா என்ன நினச்சிருந்தான்? என்னைக்காவது ஒரு நாள் இவன் வருவான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கினான், என் தகப்பன் ஆசீர்வாதத்தை வாங்கினான். ஏசா அவன் தகப்பன் அழுகிறது ரொம்ப மோசமானவன் தான். கர்த்தருக்கு அருவருப்பான ஜனம் தான் ஏதோமியர்கள். அவன் ஏதோம் அவன் பேர். கர்த்தருக்கு அருவருப்பானவங்க தான். ஆனாலும் அவன் கதறி அழும்போது, தகப்பனே உன்கிட்ட வேறு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? என் தம்பிட்டுக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்களா? அவன் சொல்ல, ஆமாம் தம்பி, ஆமாப்பியா, அவன்கிட்ட நான் சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிச்சுட்டேன். அப்போ சொன்னான், நீ திரும்பவும் சொன்னான், சரி பரவாயில்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் அவனை போல ஆசீர்வாதம் உனக்கு வராது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஏமாற்றி கொண்டு போன யாக்கோபு திரும்பி 2 பரிவாரம் திரும்பி அவன் கஞ்சிக்கெல்லாம் வந்தான்னா கூட ஒருவேளை அவனுக்கு ஏசாவுக்கு என்ன இருக்கும், வதியா அதனால அனுஷ்டியாடா அப்படின்னு இருக்கும். ஆனால் அவன் திரும்பி வரும்போது எப்படி வருவான்? 2 பரிவாரங்களுடைய சொத்துக்களோடு அவன் திரும்பி வரும்போது அது ஏசாவுக்கு என்ன வந்திருக்கும்? கோபம் வந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் அவனோட இருந்தபடினாலே, கர்த்தருடைய அபிஷேகம் யாக்கோபோடு இருந்தபடினாலே ஏசாவின் வாயை தேவன் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அவன் எதிர்க்கிறதுக்கு வராபடி அவன் வரும்போது அவனை வரவேற்று அவனை பாதுகாக்கிறேன்னு சொன்னான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. அதெல்லாம் பாருங்கள், உங்கள் மனதில் நீங்கள் என்ன ஆகணும்னு செட் பண்ணி வைங்க. நான் இதை செய்ய போகிறேன்னு கர்த்தர் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஏன்னா அப்போ உங்களை பற்றி ஆண்டவர் நினைக்கும் போது நீங்கள் எதுவுமே நினைக்கல, உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஏதோ வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவம் அப்படின்னு இருக்கிறது போல், நான் எதுவுமே எனக்கு வேணாம் ஆண்டவரே, எல்லாம் எனக்கு ஒன்றுமே எனக்கு வேணாம், நீங்கள் போதும் அப்படி இருந்தால் கர்த்தர் எதை வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார்? இலக்கு நிர்ணயிங்கள். ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய இலக்கு இது, நான் இதை இப்படி ஆக போகிறேன், இது எனக்கு வேண்டும் என்று உன் உள்ளத்தில் நீ விரும்பினவைகளை கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு எந்த பிரியமோ எதிர்பார்த்திருக்கிற முடிவு.
உனக்கு எது வேணுங்கிறத கர்த்தர் அறிந்து, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல பாருங்க. ஒரு தகப்பன் என்ன செய்வான் பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மகன் என்ன கேட்டிருப்பான், அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருப்பான். இப்போ என்னால் வாங்கி கொடுக்க முடியாதையா, என்கிட்ட இப்போ ரூபா இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ மாதங்கள் ஓடி இருக்கும். ஆனால் அந்த தகப்பன் அதை மனதில் வச்சுக்கிட்டே இருப்பான். என்றைக்காவது ஒரு நாள் அந்த தகப்பனுக்கு அதிகமாக ரூபா கிடைக்கும் போது அந்த நினைவு அவனுக்கு வரும் பாருங்க. அது என் மகன் அப்படி விருப்பத்தை மனசில் போட்டு அவனுக்கு என்னதாக இருக்கும், தகப்பனுக்கு அப்படியே குறைஞ்சி வேதனைப்பட்டு கொண்டே இருப்பான். ஐயோ என் மகன் இதை கேட்டதுனால கொடுக்க முடியல, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பணம் கிடைக்கும் நிச்சயமாக, அப்பொழுது அதை வாங்கி கொண்டு என் மகனுக்கு நான் கொடுப்பேன். இதுதான் தகப்பன் நினைவு, இதுதான் நம்முடைய தகப்பனுடைய நினைவு. நீங்கள் எதிர்பார்த்துக்க முடிவை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அவர் என்ன செய்யறாரா, மனதில் வச்சு சுமந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. உனக்கு எது வேண்டுமோ அதை கர்த்தர் சுமந்திருக்கிறார் ஏற்ற வேலைக்காக. பாருங்க, அந்த தகப்பன் என்ன செய்வான், அந்த ரூபா கிடச்ச உடனே அந்த பிள்ளைக்கே தெரியாதபடி சர்ப்ரைஸாக அந்த சைக்கிளை வாங்கி கொண்டு திடீர்னு வீட்டில் வச்சுருப்பான். அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சைக்கிளை பார்த்து பிரமிப்பு அடைஞ்சவனாய் அவன் சந்தோஷப்படுவதை பார்த்து தகப்பன் ரசிப்பான். ஹல்லேலூயா. அந்த தகப்பன் தாங்க நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் பாருங்க, தன் ஆசைகளை வேசிகளத்தில் விட்டு போட்டு விட்டு வெறும் கையானா திரும்பி வந்தபோது ஒரு தகப்பன் என்ன செஞ்சுருக்கணும், அவன் அழித்து என் மூஞ்சில் முடிக்காத போயிரு, என் சொத்துக்கள்லாம் விற்றுட்டேன் போய் அழித்து விரட்டி இருக்கணும். ஆனால் தகப்பன் அதை செய்தானா இல்லை. அவன் வருவதை கேள்விப்பட்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தத்தை கொடுத்து, ஒரு கெட்ட குமாரனுக்கு அதுதாங்க தகப்பன். ஹல்லேலூயா. அப்போ அந்த தகப்பன் நீ என்ன தேவை என்பதை தன் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால தான் உனக்கு என்ன தேவைங்கிறத நீ மனதில் செட் பண்ணி வை, ஜெபம் பண்ணு. அப்பொழுது கர்த்தர் அதை அறிந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய அவிசுவாசம் என்னவா இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க முடியாதுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் கர்த்தர் இதெல்லாம் கொடுக்க மாட்டாரு, இதெல்லாம் என்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்க போறாரு, இதெல்லாம் இன்னைக்கு நான் சுதந்திரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, இருதயம் இழைத்து போயிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஜீவ வெளிச்சம் போல உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிதான் யோசேப்பு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனுஷன் அவன் பாருங்க, அவன் சொப்பனம் கண்டான். அது என்ன சொப்பனம் அப்படின்னா, வாசிங்க, அதிகாரம் 37 5 வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். யோசேப்பு தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்குறாரு. எப்படின்னா, அவங்க சகோதரர்களுக்குள்ளே யோசேப்பை முதன்மையானவனாக கர்த்தர் வைத்தார். அவனுக்கு அது தெரிஞ்சிச்சு. அதை சொல்கிறான் எல்லாத்தையும், ஐயா நீங்கள் எல்லாம் என்னை சுற்றி வணங்கிட்டு நீங்கள் எல்லாரும் எனக்கு கை கட்டி நிற்பீங்க, ஒரு நாளில் நான் உங்கள் எல்லாத்துக்கும் முன்பாடி உங்களுக்கு முதன்மையானவனாக நான் இருப்பேன் என்று அவன் மனதில் செட் பண்ணுறான் பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, செட் பண்ணிட்டான். ஆண்டவரும் தேர்ந்தெடுத்துட்டார் யோசேப்பை அவங்க சகோதரர்களை. இதனால் அவங்க சகோதரர்களாக என்ன செய்கிறாங்க, பகைக்கிறாங்க. இவன் என்ன நம்ம எல்லாத்துக்கும் பெரியவனா, இவனை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது பண்ணணும்டா பாருங்க. அப்படிதான் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு முறை சகோதரனை பார்க்க அவன் போயிருந்தபோது அங்கே அவனை காயப்படுத்தி ஒரு குழியில் போட்டு போயிட்டாங்க. அவன் ரூபன் என்ன செய்யறான், ஐயோ நம்ம சகோதரன் சொல்லிட்டு அவனை எழுப்பி அவனை எகிப்துக்கு போகிற வியாபாரம் எடுத்து விட்டு போட்டாங்க.
அங்கே எகிப்தில் போகிறான். அங்கே ஒரு வீட்டில் எஜமான் இருக்கான். அங்கே அவனுக்கு கர்த்தர் யாக்கோபடி இருந்தார். வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. யோசேப்படி ஆதியாகமம் 29:39-12 வாசிங்க. அப்பொழுது 39:12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை இல்லை அதுக்கு அடுத்து 39:12 தானே அது? 12 39:12 வாசிங்க. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை அப்படியா? சரி, அதை விட்டுருங்க. சரி விட்டுருங்க. அப்போ வேதம் சொல்லுது அங்கே வசந்த இருக்க இடையில கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்போ கர்த்தர் உங்களோட இருக்காரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை வச்சு அல்லையா சொல்லுங்க. கை நல்லா தான் சொல்லுங்களேன். உங்களுக்கே சந்தேகம் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். ஈசாக்கோடு இருந்தார். ஆபிரகாமோடு இருந்தார். இன்னைக்கும் கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க, சொல்ல முடியல. அப்போ கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர் உங்களை ரெஸ்கியூ பண்ணி, அதாவது மீட்டு, நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கிற காரியம் உங்கள் மனசுக்குள்ள இருக்கோ அதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் தன் திட்டத்தை உங்களுக்குள்ளே செயல்படுத்தி கொண்டு இருப்பார். ஆல்ரெடியா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்போ எகிப்தில் போனால், எகிப்தில் ஒரு பெரிய பணக்காரன் வேலை பார்த்தான். அவன் மனைவி நிமித்தம் திரும்பவும் சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையில் அங்கே எல்லாருடைய கண்களுக்கு கர்த்தர் அனுகூலம் பண்ணினார். இப்போ பாருங்கள், 10-11 சகோதரர்களுக்குள்ளே இவன் முதன்மையாக இருக்கிறான் அப்படின்னா சகோதரர்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பொறாமை வந்தது. ஒரு நாளிலே யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசம் எங்கும் ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. இப்போ அந்த சகோதரர்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? நமக்கு முன்னாடி பெரிய ஆளாக இருக்கும் போதே உனக்கு பொறாமை வந்துச்சு. எகிப்துக்கே ராஜா. அந்த காலத்தில் எகிப்து ஒரு பெரிய ராஜ்யம் போல இருந்தது. அந்த ராஜாவுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி அவன் சொல்லிட்டான், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இனி நீ சொல்கிறதால எகிப்து தேசமுக்கு அங்கே கேட்கணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இதே வல்லமையும் பலனும் தான் கர்த்தர் உங்களோட கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்காரா இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? என் ஜனங்களும் அறிவில்லாமல் நான் சங்காரமாகிறார்கள். கர்த்தர் என்னோட இருக்காருன்னு அறிவில்லை. ஆனால் யோசேப்புக்கு அறிவு வந்தது, யாக்கோப்புக்கு அறிவு இருந்துச்சு. அதை வைத்து பராக்கிரமங்களை செய்தார்கள். இவன் பாருங்க, அவன் செட் பண்ணிட்டான். கர்த்தர் என்ன ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு. அப்போ கடைசியில் அவன் சொல்கிறான், பார்த்துங்க வாசிங்க. ஆதியாகமம் 45:1 வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல். என்ன சிச்சுவேஷன் பாருங்க, நான் சொல்றேன் சிச்சுவேஷனை சொல்றேன். இப்போ யோசேப்பு காணாம போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எகிப்துக்கு ராஜாவாக இருக்கான். இப்போ உலகம் எங்கும் பஞ்சம். அந்த காலத்தில் இந்திய தேசத்துலேருந்து எல்லா தேசத்துலையும் மழை இல்லை. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அப்படி மழை இல்லை. இப்போ ஒரே ஒரு ஊரில் மட்டும் தானியம் இருக்குது, எகிப்தில் மட்டும். அது யாரால இருக்குது? யோசேப்பினால் இருக்குது. யோசேப்பு யார்? கர்த்தருடைய பிள்ளை. இப்போ இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் 11 பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் தானியம் வாங்கிறதுக்காக எல்லாரும் எகிப்துக்கு போகிறாங்க, நாங்களும் போகிறோம்னு போகும்போது அங்கே யோசேப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டான். தான் சகோதரர்கள் தான் அவங்க அப்படின்னு. கடைசியில் இவனால் இவன் அவங்கள பார்த்துட்டு அழுகையை அடக்க முடியல. அழுகையை வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான்.
அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக ஆ கலக்கமுற்று கலக்கு இருந்ததினாலே பாருங்க, அன்னைக்கு அவன் சொன்னான் நான் அவங்க எல்லாத்துக்கும் தலைவனாக இருப்பேன்னு. அன்னைக்கு என்ன பண்ணாங்க, கோவப்பட்டு அடித்து குழியில் தள்ளி விட்டான். ஆனால் இன்னைக்கு அவனுடைய பொசிஷன் என்ன? இன்னைக்கு ராஜாவுக்கு அடுத்த சாத்தை இருக்கும்போது இப்போ சொல்கிறான் நான் தான் அவங்க சகோதரன் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வந்துச்சு? கலக்கம் வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கலக்கம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்களுக்கு கலக்கம் வரும். உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசுகிறவங்களுக்கு கலக்கம் வரும். இன்னைக்கு அவங்க யாராவது பார்த்து யோசேப்பை பார்த்து என்ன நீ பெரிய ஆளா அப்படின்னு அவங்க கேட்க முடியுமா? என்னோட கர்த்தர் யோசேப்பை எதற்கு தீர்மானித்திருந்தாரோ, யோசேப்பு எதற்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ அந்த நினைவை அவன் வைத்திருந்தான். தான் எதிர்பார்த்த முடிவு, அவனுக்கு என்ன முடிவு பாருங்க, நான் இப்படி தான் ஆக போகிறேன் அப்படின்னு அவன் செட் பண்ணி வச்சுருந்தான். அவனுக்கு தெரியும். அதனால தைரியமாக இருந்தான். சிறைச்சாலையில் போடும்போது தைரியமாக இருந்தான். ஒரு பெண்ணினால் வஞ்சிக்கப்பட்ட போது தைரியமாக இருந்தான். தன் சகோதரனாலே காயப்படுத்தின போது தைரியமாக இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கொடுக்குற வரைக்கும் கர்த்தர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த மிஷன் ஆண்டவர் தொடங்கிட்டார். அதனால் உங்களை விட்டு அவர் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார். யோசேப்பு தான் அதற்கு அடையாளம். அவன் எத்தனையோ பாடுகளை சகித்து வந்தான். கடைசியில் அவருடைய திட்டம் தான் நிறைவேறிச்சு. ஆல்ரெடி வாசிங்க. அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு, நீங்கள் எகிப்துக்கு போனது விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். தைரியமா சொல்ல பாருங்க. வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப என்ன, யோசேப்பை குறித்த திட்டம் தெளிவாக இருந்துச்சு. அதனால் பாருங்கள், அந்த மிஷனை யோசேப்பு மூலமாக தொடங்குறார் ஆண்டவர். 11 பேருக்கு அந்த இதை கொடுக்கல ஆண்டவர். என் நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தான் அந்த யோசேப்பு. என் நிமித்தம் கஷ்டப்படுறவங்க நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பு முடிவு ராஜா. நீங்கள் தேவன் நிமித்தம் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா, முடிவு உங்களுக்கு ராஜா நீங்கள் தான். நான் உங்களை ராஜாக்களும் மாசியாக்களும் மாற்றியிருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. 11 பேர்த்தையும் ஆண்டவர் பயன்படுத்தலை, யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் பல கஷ்டங்களை பட்டான், பல வேதனைகளை அனுபவித்தான். ஆனால் முடிவு எப்படி? முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு நமக்கு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதில் மாற்றமே இல்லை. அதனால இப்பொழுது உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனை குறித்து ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஒரு முடிவு சம்பூர்ணமாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் நான் என்னுடைய நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் அறிய முடிக்கு என் நினைவுகள் உனக்கு தீமைக்கு எதுவாக இல்லை, நன்மைக்கு எதுவாக இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் யாராவது ஒருத்தர் தான் பயன் முடியும். இந்த தேசத்துக்கு, இந்த பகுதியில் கர்த்தர் உங்களைத்தான் யோசிப்பாக பயன்படுத்த போகிறார். அதனால தான் உங்களுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வருது. காரணம்னா என் நிமித்தம் நீங்கள் துன்பத்தை சகித்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் கர்த்தர் சொல்லுங்கள். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கூட என்ன பேசுகிறான்னா, நீ என்னவா ஆக போகிற, உனக்கு என்ன வேணும் என்பதை உன் மனதில் செட் பண்ணி வச்சு அதுக்காக ஜெபம் பண்ண. அதை நான் அறிய வேண்டும். ஏன்னா உனக்கு விருப்பமானதை தான் நான் கொடுக்க போகிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். எனக்கு எது பிரியம்? எனக்கு பிரியம் ஒன்று ஆசீர்வதிப்பது. உனக்கு என்ன பிரியமாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் ஒன்று ஆசீர்வதிக்க முடியும். அப்போ அதனால் உனக்கு என்ன வேண்டும் என்பதை ஒரு மனதிலே செட் பண்ணி வச்சுக்கிறேன். அது தரிசனத்தை காணும். அந்த தரிசனத்தில் வாழ பழகி கொள்ளுங்கள். ஒரு நாளிலே அந்த தரிசனத்தை ஆமென்
யோசேப்பு கண்ட தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கடைசியில் அதை நிறைவேற்றினார். யாக்கோபு கண்ட தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆபிரகாம் கண்ட தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அதுபோல நம்முடைய தரிசனத்தையும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாளை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் செய்வார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் அதை தடை செய்ய முடியாது. வெண்கல கதைகளை உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை முறியடித்து ஒளிப்படுத்துகிற பொக்கிஷங்களையும் அந்த காலத்தோட புதையல்களையும் கர்த்தர் நமக்காக கொண்டு வந்து கொடுப்பார். அது நிச்சயம் நடக்கும். ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவருடைய கர்த்தர் நம்மோடு வந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் என்ன வேண்டும் என்பதை செட் பண்ணுங்க, மனதில் வைங்க. கர்த்தர் அறிய விரும்புகிறார். ஆமென். கண்கள் மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம். விட்டு கொடுக்கலையே, அது பாட போறாங்க. அப்படி நம்ம எழுதி நிற்போம். ஹல்லேலூயா. விட்டு